நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் சொல்றேங்க, தொட்டது துலங்கும் காலம், அற்புதமான ஒரு காலகட்டம். ஒய் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் வீட்டுல ராகு இருக்கார். 3ஆம் வீட்டுல ராகு அப்படின்னாலே சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். அதை குரு வேற பார்க்கிறாருன்றது அதீதமான யோக அமைப்புகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. 9ஆம் வீட்டுல கேது உட்கார்ந்துட்டு இருக்கார். சரி, இதனால என்னென்ன எப்படின்றது உங்களுக்கு ஒவ்வொரு செக்டாரா சொல்றேன். சில சின்ன விஷயத்துல எல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்னன்றது கடைசியில சொல்றேன். நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா முன்னேற்றத்துக்கு எளிய விதத்துல உங்களுக்கு ஒரு சூப்பர் பரிகாரம் சொல்ல போறேன். அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நீங்க கண்டிப்பா போறீங்க அப்படின்றதுக்கு கைப்பிடிச்சு உதவும். சுய ஜாதகத்துல எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த குட்டி பரிகாரம் நீங்க பண்ணும்போது அது எல்லாம் வேனிஷ் ஆகி நிம்மதின்ற ஒரு செக்டாருக்குள்ள நீங்க நிறைய போயிடுவீங்க. ஏன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கேட்கறது எல்லாமே, மேடம் 7.5 சனியில எக்கச்சக்க பிரச்சனை, 7.5 சனி முடிஞ்சதா எந்த ஒரு விஷயமே இல்லையே, என்னமோ நடந்துட்டு தான் இருக்கு, மூட் அவுட்லயே தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் என்ன கேட்குறீங்க. சரி, இப்போ வந்திருக்கிறது ராகுவும் கேதும் அதீத பலம் உள்ளவர்கள். அவங்க 3ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றதெல்லாம் அனைத்து விஷயங்களுமே ஜெயிக்கிறதுக்குண்டான வழியை காண்பிச்சே தீர்வாங்க. அது மற்றவங்களாலையும் ஜெயிப்பீங்க, உங்களாலையும் நீங்களே ஜெயிச்சு நிம்மதி அப்படின்ற ஒரு பட்டத்துக்குள்ள, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள, திருப்தியா இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. உங்களால் நிறைய பேருக்கு நன்மைகள் செய்தும் உங்களை பார்த்த சந்தோஷங்க, உங்களால் தான் நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்தேன் அப்படின்னு உங்களை குருவாக பார்த்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சரி, திருமணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க 32 வயசு ஆயிருந்தாலும் சரி, 40 வயசு ஆயிருந்தாலும் சரி, இப்ப திருமணம் சூப்பரா நடக்கும். வரக்கூடிய பெண்மகள் அல்லது ஆண்மகன் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே, நல்ல கம்பெனியனாவே, வாழ்நாள் முழுக்க மனமொத்த தம்பதியர் அப்படின்னு பேர் எடுக்கக்கூடியவங்களா இப்ப அமைவாங்க. இப்ப கல்யாணம் ஆனவங்க நீங்க ஏதாவது பெஸ்ட் கப்பல் அப்படின்ற ஒரு போட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பெஸ்ட் கப்பல் அவார்டே கிடைக்கும். அந்த அளவுக்கு மனசொத்து. நீங்க ஒண்ணு நினைக்கிறது, நானும் அதான் நினைச்சேன், நீயும் அதான் நினைச்சேன், ஓகேவா இந்த ஐஸ்கிரீம் பார்லரே போலாம் அப்படின்னு சின்ன சின்ன சுகங்கள் பல ரூபத்துல உங்களை புரிஞ்சுட்டு கை கோக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் சொல்ல போனா, கணவன் மனைவி யாராவது பிரிஞ்சு ரொம்ப பிரச்சனையில இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன சூட்சுமம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் அவங்கள மீட் பண்ணுங்க. மீட் பண்ணி எதுவுமே பேச வேண்டாம். அவங்களுடைய உள்ளங்கையும் உங்களுடைய உள்ளங்கையும் ஜஸ்ட் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு செக்டார் இப்போ கொடுத்துரும். அண்ட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ரொம்பவே தெரியும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளதுதான் தனுசு ராசி அன்பர்கள். அது ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன்னாலே இப்படி ஆயிருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு இனி கை கோத்து ப்ரொசீட் பண்ணிடுவீங்க. அதே தான் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட சேம் திங் பண்ணுங்க. தென் யூ வில் என்டர் இன்டு அ பீஸ்ஃபுல் லைஃப். அது நெகட்டிவா முடியணும் அப்படின்னாலும் இப்போ முடிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் மறுமணம் அப்படின்றது உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு பிரிஞ்சு டைவர்ஸே கிடைச்சி 5 வருஷமா இவங்களும் சிங்கிளா இருப்பாங்க, அவங்களும் சிங்கிளா இருப்பாங்க. ஆனா இப்போ 2 பேருக்குமே திடீர்னு கனெக்ட் ஆகி ஓகேப்பா நம்ம வாழ்ந்து காமிக்கலாமே அப்படின்ற ஒரு செக்டாருக்குள்ள உங்களுடைய உறவுகள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க அவ்வளோ அந்யோன்யமா, ஈவன் உங்களுடைய 30 வருஷம் கழிச்சு கூட சொல்லுவாங்க, ஏய் அப்பா உங்க அம்மா அப்பாவை மறக்கவே முடியாதுப்பா, அவ்வளோ சண்டை போட்டு பிச்சுக்கிட்டாங்க, இப்போ என்னன்னா இவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க, இதுதானப்போ என்னமோப்பா அப்படின்ற அளவுக்கு உங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ரீஜாயின் ஆறதுக்கும் மிக அற்புதமான ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும். உங்களுடைய குடும்பம் சௌகரியமா சந்தோஷமா இருக்கும். ஸோ தானாகவே குடும்பம் அமையறதுக்கும், அல்லது நீங்க ட்ரீட்மெண்ட்ல தான் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம், ஏதாவது மென்சுரல் ப்ராப்ளம், PCOS எல்லாம் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு, அந்திருந்து கூட நிவர்த்தி கிடைச்சு என்னடா கொஸ்டின் மார்க்கா சொன்னாங்க குழந்தை உருவாகுமா அப்படின்னு டக்குன்னு உருவாயிடுச்சே அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான வளர்ச்சி. நீங்க தாய் தந்தையர் ஆறதுக்கு உண்டான
வாய்ப்புகள் கதவை தட்டுது. உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷன்ல நிறைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றது பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது அவங்க பண்ற சர்வீஸ் பெர்ஃபெக்டா போய் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே ஒழிய பணம் இவங்க ஃபீஸ் கம்மியாக கொடுத்தாங்க அதனால இவங்களுக்கு இப்படி பார்க்கலாம், ஃபீஸ் அதிகமாக கொடுத்தாங்க அவங்க பார்கெயின் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல பாரபட்சம் என்னைக்குமே பார்க்குற மென்டாலிட்டி உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்களை நம்பி உங்களுக்கு முழுமையா ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் தான். ஸோ அதுல இப்போ ரெக்கக்னிஷன் அப்படின்றதும் கிடைச்சு பேரு புகழ் கீர்த்தி அப்படின்றதெல்லாம் வரும். எஜுகேஷன்ல நீங்க இருந்தாலும் பொதுவாகவே தனுசு ராசி மக்கள் தீர்க்கமா எது எடுத்தாலும் டெடிகேட்டடா படிப்பாங்க. அந்த டெடிகேஷன் இப்போ பன்மடங்கு உங்களுக்கு வேலை செய்யும். நிறைய ஃபீல்ட்ஸை பற்றியும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் வீட்டில் ராகு அப்படின்றது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் கடகடன்னு இப்போ வரும். உங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் சூப்பராக இருக்கும். அதாவது டக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணிட்டு சைலண்டாக நீங்கள் இல்லைன்ற மாதிரி உட்காந்துக்குவீங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்டை வெளி உலகத்துக்கு தட்டி கொண்டு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றதுல உங்களுக்கு பெரிய லெவலில் கூட்டு போயிடுவாங்க. கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை, டெக்னாலஜி அப்படின்றது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் தரவாக இருப்பீங்க, ஆனால் அந்த டெக்னாலஜின்றது சேர்ந்தாதான் இன்னைக்கு பிரதிபலிக்க முடியும்ன்றது நீங்கள் உணர்ந்து நீங்கள் நிறைய டெக்னாலஜி சம்மந்தமாக படிக்க ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஏஐ சம்மந்தமாலாம் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி எதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எக்ஸாமாக இல்லாமலும் நீங்கள் உள்ள இன்டீரியராக போய் எப்படி பண்ணணும் அப்படின்றது தீர்க்கமாக யோசிச்சு அதை நீங்கள் பண்ணி அதன் மூலிமா சக்ஸஸ் ரேட்டிங் பல ரூபத்தில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கடன் எல்லாத்தையுமே சூப்பரா அடைச்சிடுவீங்க. இன்னும் சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு கடன் அப்படின்றதுலாம் பிடிக்காத ஒரு விஷயம். பட் ஸ்டில் போன காலகட்டத்தில் நிறைய பேர் தங்கத்தை அடகு வச்சவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த ராகு கேது பெயர்ச்சியில ஃபர்ஸ்ட் கிளாஸா நீங்க தீத்துருவீங்க. டோட்டல் கோல்டும் உங்க வீட்டுக்கே வந்துடும். அந்த அளவுக்கு வழி வகுத்தே தீரும். அண்ட் எல்லாரிடத்துலயும் உங்களுக்கு நல்ல பேரை தேடி வரும். ஏன்னா கூப்பிட்டு ஃபோன் பண்ணி உங்களுக்கு கடன் நான் அடைக்கணும் இல்லைங்களா, நீங்க முதலும் வட்டியுமா வாங்கிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நோண்டி கேட்டுட்டு இருந்தவங்க ஏன் மேடம் வட்டி மட்டும் கொடுங்க, முதல்ல நீங்க வச்சுக்கோங்களேன் அப்படின்ற அளவுக்கோ, அல்லது அதை வச்சு நீங்க இன்னும் நிறைய தொழில் பண்ணலாமேன்னு உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கோ, உங்களோட சேர்ந்து அவங்களும் தொழில் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கிற அளவுக்கு இங்க பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு. உங்களுக்கும் தாயாருக்கும் நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த ஃப்ரிக்ஷன் எல்லாம் ஓடியே போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ல கேது அப்படின்றதுனால சிறு சிறு வாக்குவாதங்கள் உங்க தந்தையுடன் வந்தாலும் உட்கார்ந்து பேசி அதை சூப்பரா நீங்க தீர்த்துடுவீங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா கேதுக்கு 11ஆம் வீட்டுல உங்களுக்கு குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான டூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் நீங்க பேசுறது தான். ஸோ நீங்க பேசினீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது முடிஞ்சிடும். நீங்க வீடு வாங்கலாம், வீடு ரிப்பேர் பண்ணலாம், நீங்க சொகுசா வாழக்கூடிய அமைப்பு. 4ஆம் வீடுன்றது சுகஸ்தானம். ஸோ அது குருனுடைய ஸ்தானமே. குரு உங்களை பார்க்குறாரு ராகுவும் சேர்ந்து அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெயிண்டரே நீங்க கிராஸ் கோயிலுக்கு போயிருப்பீங்க, ஒரு பெயிண்டர் அங்கே நின்றுட்டு இருப்பாரு. அப்போ நீ வர முடியாது, கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சதை விட சீப்பாவும் நினைச்சதை விட பெர்ஃபெக்டா உங்க வீட்டை சுகமான ஒரு அமைப்புக்கு அவர் மாத்தி கொடுப்பாரு. ஸோ ரிப்பேர் வேலை எல்லாமே முடிஞ்சிடும், அதுவும் திருப்திகரமா முடியும். அண்ட் நீங்க புதுசா வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப சுகஸ்தானத்தை கொடுக்கும். அம்மானுடைய அரவணைப்பு உங்களுக்கு பிரமாதமா கிடைக்கும். உங்களால் அம்மானுடைய ஆரோக்கியம் சீராகும். அப்ப சுத்தி பெருமைப்படக்கூடிய வகையில நிறைய சாதிப்பீங்க. பிரிஞ்ச கணவர் மனைவி இப்ப போய் சேர்ந்து இருக்கக்கூடியதை பார்த்து உங்களுடைய தாயார் தகப்பனார் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவங்களுடைய இன்வால்மெண்ட் நீங்க டோட்டலா இப்ப கட் பண்ணிடுவீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், இது எங்க குடும்பம் அப்படின்ற ஒரு மனோநிலை உங்களுக்கு ஏற்படுறதுனால அனைத்து விஷயத்தையும் சாதிப்பீங்க. இப்ப நிறைய விஷயங்கள் சந்தோஷத்தின் அடிப்படையில நீங்க சைன் பண்ணுவீங்க, டாக்குமெண்ட் சைன் பண்ணுவீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியது குருனுடைய ஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க. சுய ஜாதகத்துல ராகு கேதுனுடைய நிலை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. திசா புத்தி எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. திசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட். யாரெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணாங்களோ அவங்கள கூட நீங்க மன்னிச்சு விட்டுட்டு வேலையை பார்க்கல அடப்போடா அப்படின்ற ஒரு கான்செப்ட் குள்ள நீங்க போயிடுவீங்க. அப்ப மனோவலியிலிருந்தும் நீங்க தப்பிப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க
ரொம்ப முக்கியமா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது திருப்பஞ்சேலி. அங்க வந்து உங்களுக்கு நீங்க போய் அந்த பிரம்மனையும் தரிசிச்சு அங்க பதஞ்சலி முனிவருக்கு முன்னாடி உட்கார்ந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது அபிவிருத்தி அப்படின்றது சூப்பரா இருக்கும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.